காட்சி கொடுக்குறாரு. அதற்கு என்ன சொல்றாரு? வயலூர்ல இருந்த முருகப்பெருமான அருணகிரிநாதரை இங்க வர சொல்றாரு. முருகப்பெருமானே அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வா அப்படின்னு அழைக்கிறார். அருணகிரிநாதர் வந்துட்டு இருக்காரு, வயலூர்லேருந்து வந்துட்டு இருக்காரு. விராலிமலைக்கு பாதை தெரியல. அவர் இடையில ஒரு இடத்துல நின்னுறார். பாதை தெரியாம நின்னுறார். முருகப்பெருமானை இங்கேருந்து வேடன் உருவத்துல போய் அவரை அழைத்து கொண்டு இங்க வருகிறார். இங்க வந்துதான் ஞான உபதேசம் அளிக்கிறார். அட்டமா சித்திகளை அருளுகிறார். இந்த இடத்துல இந்த தளத்துலதான் இங்க இருக்கா ஒரு 4 பேரா போய் அங்க அருணகிரிநாதரை தரிசிச்சுட்டு வாங்க. ஒரு குகை இருக்கு, பக்கத்துல ஒரு குகை இருக்கு. குகை பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குகையில இன்னுமே அருணகிரிநாதர் இங்க ஏன்னா சித்த ஆகாச வெளியில தான் கலந்தாரு. அவர் ஜீவ சமாதியோ முக்தியோ அந்த இது பண்ணல. ஜீவ சமாதி இல்ல, ஆகாச வெளியில தான் அருணகிரிநாதர் பறந்தார் கிளிய உருவத்துல. இந்த விராலிமலை குகையில தான் இன்னுமே வாசம் செஞ்சுட்டு வர்றாருன்னு இங்க ஐதீகம் இருக்கு. அதனால இது மிக சிறப்பு வாய்ந்த தலம். இந்த தலத்துல நம்ம திருப்புகழ் படிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்குமே. வேல் முருகனுக்கு சரணம் மணநூறு கோடி நொடி Muruga,